கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 13:9, ரோமன்ஸ் 13:9. எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. இப்ப 8வது வசனத்துல சொன்னாரு, என்ன அன்புதான் நீங்க அன்பு எல்லா பிரமாணங்களையும் நிறைவேற்றுகிறதுன்னு. இப்போ எப்படிங்கிறத விளக்குறார். அதனாலதான் ஆரம்பிக்கும் போது எப்படி என்றால், ஏன்னா முதல்ல அது ஒரு கோட்பாடா இருக்கு. அன்பு நியாய பிரமாணங்களை நிறைவேற்றணும்னு. ஆனா அந்த கோட்பாடெல்லாம் எதுல நிறைவேறுது? அன்புலதான் நிறைவேறுது. ஏன்னா மத்தேயு 22:37-40 வரை உள்ள வசனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். பிரதான கற்பனை என்ன? அன்புதான். நீ தேவன் மேல அன்பு கூறு, அதே போல மற்றவர் மேல அன்பு கூறு. கலாத்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல பிரமாணங்கள்லாம் எது ஒரே வார்த்தையில நிறைவேறுது? அந்த வார்த்தை என்ன? அன்பு. யாக்கோபு 2:8 சொல்லும் போது அது ராஜரீக பிரமாணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அடுத்து என்ன சொல்றாருன்னா, பிரமாணங்களை சொல்றாரு. எப்படி அன்பு உடன்படிக்கையை இதுல பிரமாணங்களை கடைபிடிக்கிறது. என்ன? விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. அப்ப என்ன? அன்பு திருமணத்தை பாதுகாக்குது. அன்பு அந்த உடன்படிக்கையை பாதுகாக்குது. ஏன்னா யாத்திராகமம் 20வது அதிகாரம் 14வது வசனத்துல 7வது கற்பனையாக கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி கொலை செய்யாது இருப்பாயாக 13வது வசனம், யாத்திராகமம் 20:13 6வது கற்பனை. என்ன? அன்பு என்ன பண்ணும்? மற்றவருடைய வாழ்க்கையை பாதிக்கும், மற்றவருடைய வாழ்க்கைக்கு ஒரு கனத்தை கொடுக்கும். அது என்ன பண்ணாது? கெடுக்காது. அடுத்து களவு செய்யாது இருப்பாயாக, இது 15வது வசனம் 8வது பிரமாணம். அப்ப என்ன? இது என்ன பண்ணும்? வேலை பார்க்கும், உழைக்கும். அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதத்துல இருந்து அடுத்தவங்க திருடி சாப்பிடணும்னு நினைக்காது. அடுத்து என்ன? நீ பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக 16வது வசனம், யாத்திராகமம் 20ல 9வது கட்டளை. இந்த என்ன? நீங்க இப்போ லவ் என்ன பண்ணும்? உண்மையை தான், சத்தியத்தை தான் சொல்லும். அடுத்தவங்களுடைய மரியாதையை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். அடுத்து என்ன? இச்சியாது இருப்பாயாக 10வது கட்டளை. 10 கற்பனையில உள்ள 10வது கற்பனை என்ன? இது அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பொறாமை கொள்ளாதாக இருக்கும். அது போக என்ன சொல்றாரு? வேற எந்த கற்பனையும், இது போக எந்த கற்பனையா இருந்தாலும் சரி, நீங்க 10 கற்பனை மட்டும் எடுத்துட்டு 10 கற்பனையோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் இல்ல. என்ன? வேற எந்த கற்பனையாக இருந்தாலும் அது எல்லாமே என்ன? நீங்க உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாயிருக்கு. இது எங்க இருந்து எடுக்கிறாரு? யாத்திராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் என்ன சொல்ற? முதலாவது கற்பனை, நீ தேவனை அன்பு செலுத்து, அதே போல பிறர் மேல அன்பு செலுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி, என்ன? இதெல்லாம் இங்க அன்பு உனக்குள்ள இருந்தா இதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அன்பு நம்ம நெறியான வாழ்க்கை, நெறியான ஒரு காரியம், மாறல்லா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடியது அன்புதான். ஏன்னா அன்பு என்ன பண்ணும்? பாதுகாக்கும், கனப்படுத்தும், அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கும், தொடர்ந்து அடுத்தவர்களுக்கு நல்லதை நினைக்கக்கூடியதா இருக்கும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், எல்லா கற்பனைகளும் எதுல வேரூன்றி இருக்கு? அன்புலதான். அப்ப என்ன? ரொம்ப அழகா சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, பிரமாணங்கள் ஒண்ணுமில்லாம போகாது. மாறாக இந்த பிரமாணங்கள் எல்லாமே எப்படி நிறைவேற்றப்படும்? அன்புல நிறைவேற்றப்படும். அது எப்படி நமக்கு நிறைவேற்றி காட்டப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுல. அப்ப நமக்கு என்னன்னா, நம்மளுடைய உறவுகள்ல அன்பு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு கற்பனையும் எதுல இருந்து வெளிவருது? அன்புல இருந்தா வெளிவருது. அப்ப நம்மளுடைய இருதயத்தை பொறாம, வஞ்சகம், இல்ல மற்றவங்களை காயப்படுத்தணும் அப்படிங்கிற எல்லாவற்றிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு எது வேண்டி இருக்கு? அன்புதான் தேவையா இருக்கு. இதுல இன்னொரு காரியம் மட்டும் நான் சொல்லி நீங்க முடிக்கிறேன். இந்த அன்பு என்னன்னா செலக்டிவ் கிடையாது.
அதாவது உங்களுக்கு எனக்கு பிடிச்சவங்களுக்கு மாத்திரம்தான் இல்ல அப்படின்னு உங்களுக்கு நீ உன் மேல அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்றது என்னன்னா, யாரு உங்களுக்கு பிறன்? உங்களை தவிர்த்து மீது எல்லாருமே பிறன் தான். அப்ப என்ன, நீங்க எல்லார் மேலும் அதே மாதிரி அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக, அப்ப நம்முடைய எல்லா உறவுகளையும் வழிநடத்தி அதை சரியான முறையில நடத்துவது எது? அன்பு. அந்த அன்பு உங்களுக்குள் வளர, அந்த அன்பிலே நீங்கள் திளைத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இது அன்புதான் எல்லா பிரமாணங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் வேறாயும் நிறைவேற்றமாய் இருக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கல்வாரி சிலுவையில் எங்களுக்கு காண்பிக்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டோம். அதனால் அப்படிப்பட்ட அன்புல வளர நாங்கள் எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.